சில கதைகள் வெறும் கதைகள் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய மர்மம். நாம இன்னைக்கு பார்க்க போறதும் அப்படி ஒரு மர்மத்தை தான். ஒரு இடம், ஒரு வாக்குறுதி, அப்புறம் எப்பவுமே பூட்டியே இருக்கிற ஒரு தங்க கதவு. வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதவை கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கவே எவ்வளவு அழகா தங்கத்துல தகதகன்னு மின்னுது. ஆனா இதோட உண்மையான மர்மம் அதோட அழகுல இல்ல, அது பூட்டியே இருக்கிற விதத்துல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வருஷத்துல 364 நாளும் இந்த கதவு பூட்டியே தான் இருக்கும். யாராலையும் திறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ இறுக்கமா. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுற இந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? என்ன பெரிய ரகசியத்தை இது பாதுகாத்துட்டு இருக்கு? வாங்க இதுக்கான விடைய நாம சேர்ந்து தேடுவோம். இந்த மர்மத்தோட முதற் துப்பி எங்க இருக்கு தெரியுமா? இந்த கதவு திறக்கப்படுற அந்த ஒரே ஒரு நாள்ல தான் மறைஞ்சிருக்கு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருந்து வெறும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு புனிதமான பார்வை. இந்த நிகழ்வுக்கு பேரு தான் தரிசனம். இது வெறும் கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, ஒரு தெய்வீக இருப்ப உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்குற ஒரு தருணம். இதுக்காக பக்தர்கள் வருட கணக்குல காத்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த தரிசனத்தோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்ச காலத்துல பின்னோக்கி போகணும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக குரு சொன்ன கடைசி வார்த்தைகள்ல தான் இதுக்கான ஆதாரம் இருக்கு. இதுதான் அவரோட சீடர்களுக்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தைகள். இது ஏதோ ஒரு சாதாரண பிரியாவிடை மாதிரி தெரியல. இது ஒரு ஆழமான தீர்க்க தரிசனம். அதாவது அவரோட உடம்புக்கு என்ன நடக்கப் போகுதுங்கிறத பத்தின ஒரு வாக்குறுதி. அந்த முழு தீர்க்க தரிசனத்தோட முக்கியமான புள்ளி இதுதாங்க. அவர் என் பேருடம்பில் கலந்து என் உள்ளத்திலிருந்து பிரியாமல் இருப்பார். இது ஏதோ உடல் ரீதியான பிரிவு கிடையாது, இது ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு. ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தீர்க்க தரிசனம் செல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆச்சரியமான நிகழ்வு நிஜத்துல எங்கதான் நடந்தது? வாங்க இப்போ நாம அந்த மர்மத்தோட மைய பகுதிக்கே போகலாம். அந்த இடத்தோட ரகசியத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த தீர்க்க தரிசனம் நிஜமான இடம் இதுதான். இந்தியால மேட்டுக்குப்பத்துல இருக்கிற சித்தி வளாகம். வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண கட்டிடம் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த சுவர்கள்ல தான் அந்த பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இந்த கட்டிடத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அறை இருக்கு. அந்த அறையில தான் அந்த குரு அவரோட கடைசி வாக்குறுதிய நிறைவேற்றினார்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த தங்க கதவு எதை பாதுகாக்குதுன்னு? ஆமாங்க, அந்த மர்மமான தங்கக் கதவு இந்த புனிதமான அறைக்கு ஒரு காவல் தான். இந்த அறையில தான் அந்த குரு அவரோட உடலை விட்டுட்டு கண்களுக்கு தெரியாத ஒரு தூய பேரொலியா மாறினார்னு நம்பப்படுது. இது ஒரு அற்புதம் நடந்த பூமி. அந்த உருமாற்றம் நடந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனாலும் அவரோட இருப்பு இன்னைக்கும் அங்க இருக்குன்னு நம்புறாங்க. அதுக்கு ஒரு வாழும் சாட்சியம் இருக்கு. இது அந்த அறையில எரியற ஒரு விளக்கு. ஆனா இது சாதாரண விளக்கு இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குரு அவரோட கையால ஏத்துன விளக்குது. நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, அன்னிக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விளக்கு ஒரு நொடி கூட அணையவே இல்ல. இந்த அணையாத சுடர் வெறும் விளக்கு மட்டும் கிடையாது. அவரோட இருப்பு இன்னைக்கும் அங்க உயிர்ப்போட இருக்கிறதுக்கு இது ஒரு உறுதியான வாழும் சின்னமா பார்க்கப்படுது. ஆக ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அற்புதம், ஒரு அணையாத விளக்கு, இது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்த அந்த தங்கக் கதவோட எப்படி ஒன்னு சேருது? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திரு அறை தரிசனம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த தங்க கதவை திறப்பாங்க. அப்போதான் பக்தர்கள் உள்ள போய் அந்த புனிதமான அறையையும் அந்த அணையாத விளக்கையும் பார்க்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு குறிப்பிட்ட நாள்ல மதியம் 12 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான். அதனால அந்த கதவை திறக்கிறதுங்கிறது வெறும் சடங்கு கிடையாது. இது ஒரு அசாதாரணமான கதையோட, ஒரு வாக்குறுதியோட, ஒரு உருமாற்றத்தோட வாழும் கொண்டாட்டம். இது பழச புதுசோட இணைக்குது. இது நம்மள ஒரு ஆழமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு காலி அறை. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை, ஒரு இருப்பு, எப்படி ஒரு வெறுமையான அறைக்கு இவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்க முடியும்? இதுதான் நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய மர்மம்.